இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய வருஷம் வந்து 2024. இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லாத மெடிசனே கிடையாது, இல்லாத டெக்னாலஜி கிடையாது, இல்லாத சயின்ஸே கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பிரச்சனைகள் அப்படின்னா சாதாரண பிரச்சனை இல்ல, எவ்வளவு நோய்கள் வருது, எவ்வளவு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வருது, எவ்வளவு உடல்ல வந்து பலவிதமான நோய்கள் நமக்கு வந்து வந்துகிட்டு இருக்குது. இதய நோயா இருக்கட்டும், நரம்பியல் நோயா இருக்கட்டும், மூளை சம்பந்தப்பட்ட நோயா இருக்கட்டும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்த நோய்கள் மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ்னு ஒரு விஷயம். வேலை பார்த்தோம் அப்படின்னா அந்த வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஸ்ட்ரெஸ், அங்க ஒரு டென்ஷன், கோவம், டிப்ரெஷன் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இது 2024. இது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி போனா அப்ப இருந்த மக்களுக்கு அறிவே இருக்காது, அப்ப இருந்தவங்களுக்கு எதுவுமே தெரியாது நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு நம்ம இவ்வளவு அட்வான்ஸா வளர்ந்துட்டோன்னு. ஆனா 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு இல்லாத அளவுக்கு மருத்துவ குணங்களா இருக்கட்டும், அதாவது சாதாரண உணவுப் பொருட்கள்ல இருக்கக்கூடிய அதிகபட்ச மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படிங்கறத ஒரு தமிழர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ப முடியுமா? அதாவது 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே சயின்ஸ்ல தமிழர்கள் வந்து சிறந்து விளங்கியிருக்காங்க. 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே எப்படி வாழணும், எப்படி ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் நம்ம வந்து பில்ட் பண்றது. இன்னைக்கு நம்ம ஏகப்பட்ட இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ஏகப்பட்ட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல லைஃப் ஸ்டைலை பத்தி பேசுறோம். ஆனா அந்த காலகட்டத்திலே வந்து ஒரு தமிழர் இருந்துகிட்டு இவ்வளவு விஷயங்களை பேசியிருக்காரு அப்படின்னா இன்னைக்கு நம்ம இதை பத்தி தெரியாமலே இருந்துகிட்டு இருக்கிறோம். யார் அவரு? அப்ப இருந்து, அதாவது 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இப்படி ஒருத்தர் எல்லாத்தையும் பேசி வச்சிருக்காரு அப்படின்னா என்னத்தை தான் பேசி வச்சிருக்காரு அப்படின்னா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா திரிகடுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த திரிகடுகம் அப்படிங்கிறது என்னதான் 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நூல் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க முன்னாடி கேள்வி கூட பட்டிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது திரிகடுகம் அப்படிங்கறதுல தான் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி திருக்குறள் இருக்கோ, எப்படி வள்ளலார் எழுதுன அந்த திருவருட்பா அப்படிங்கிறது இருக்கோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட நூல்கள் மாதிரியே இது வந்து இந்த நூல்ல வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த புக்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்னதான் இதுல இருக்கு அப்படின்னா, முதல்ல இந்த புக்கை யார் எழுதினா அப்படின்னா நல்லாதனார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தமிழ் ஆசிரியர் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நூலுடைய ஆசிரியர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அவர் வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து எப்ப இதை வந்து எழுதிருக்கலாம் அப்படின்னா 2000 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதிருக்கலாம். அவ்வளவு பழமையான புக் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இதுல எதை பத்தி தான்ப்பா பேசுறாங்க அப்படின்னா, இதுக்கு ஏன் திரி கடுகம் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, திரினா 3ன்னு அர்த்தம், கடுகம் அப்படின்னா காரமா இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு அர்த்தம். இந்த திரி கடுகம் அப்படிங்கிறது எதை உணர்த்துது அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படின்ட்டு 3 உணவுப் பொருட்களை உணர்த்துது. இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படின்னு சாதாரணமா நினைச்சிருவாங்க. இந்த 3 பொருட்களை நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நோயுமே வராது அப்படின்னு சொல்றாங்க. வெறும் சிம்பிளா இருக்கக்கூடிய இந்த 3 பொருள். அப்படி இதுல என்னதான் இருக்கு அப்படின்னா, இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படிங்கறது ஏன் இந்த புக்கோட குறிப்பிட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா, முதல்ல இதோட மருத்துவ குணங்களை நம்ம பார்ப்போம். இதுக்கு பின்னாடி தான் வாழ்க்கையோட ரகசியங்களே ஒளிஞ்சிருக்கு. அது என்ன இருக்கு அப்படின்னா, இந்த சுக்கு அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து இஞ்சி, அதாவது உலர்ந்த இஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இஞ்சியை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது உணவோடைய இல்ல உணவுக்கு அப்புறமேட்டு இது ஒரு சிறிய அளவு நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நிறைய எடுத்துக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த திரி கடுகம் அப்படின்னா ரொம்ப காரமா இருக்கக்கூடிய 3 வகை பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது பயங்கர காரமா இருக்குங்கிறதுனால ஒரு மில்லிகிராம் அளவுல தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி இந்த உலர்ந்த இஞ்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல்ல எந்த விதமான, அதாவது கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருக்கட்டும், இன்டெஸ்டின் அதாவது நம்மளுடைய குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருக்கட்டும், செரிமான கோளாறுகளா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து போயிடும். அதாவது வயிற்றுல வரக்கூடிய அல்சர் பிரச்சனைகளா இருக்கட்டும், வயிற்றுல ஏற்படக்கூடிய கேன்சர்ஸா இருக்கட்டும், எதுவுமே வராது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மிளகு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பெப்பர் அப்படின்னு சொல்றாங்க. பிளாக் கோல்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெப்பரை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடல்ல எந்த விதமான பிரச்சனை வருது, என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னா இந்த சளி, இருமல், அது மட்டும் இல்லாம கேன்சருக்கு இது மிகப்பெரிய மருந்து அப்படின்னு சொல்றாங்க. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, பெப்பரை சாப்பிட்டா உடல் எடை குறையும், உடல் பருமன் ஜாஸ்தி ஆகாது அப்படிங்கறது கூட சொல்றாங்க. சோ நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வராது அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா திப்பிலி அப்படின்னு சொல்றாங்க. இதையும் நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் வந்து பலமாகும் அப்படின்னு சொல்றாங்க. கபம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. நம்மளுடைய உடல்ல வரக்கூடிய இந்த கபம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது மிகப்பெரிய தீர்வா இருக்குது திப்பிலி அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த 3 பொருட்களை நம்ம எடுத்துக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, இது அதிக அளவுல இருக்கக்கூடாது, பயங்கர காரமா இருக்கும். கம்மியான அளவுல மில்லிகிராம் கணக்குல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல்ல எந்த பிரச்சனையுமே இருக்காது, நல்ல ஒரு வாழ்க்கை வரலாம், கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தமிழர் சிம்பிளா வெறும் சின்ன மில்லிகிராம் அளவுல இருக்கக்கூடிய 3 உணவுப் பொருட்கள் மூலியமா எல்லா நோய்க்குமே தீர்வு கொடுத்திருக்காரு அப்படின்னா இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேசுறதும் இல்லை, இந்த 3 உணவுப் பொருட்களை நம்ம உணவுல எடுத்துக்கிறதும் இல்லை. இப்படின்னா என்னன்னு கூட நமக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இன்னைக்கு புதுசா எதாவது உணவுகளை சாப்பிட்டு பெரிய நோய்கள்ல உள்ளாயிட்டு இருக்கிறது தான் இன்னைக்கு சோகமான உண்மை.
இந்த திரி கடுகம் அப்படிங்கறதுடைய மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த 3 உணவுப் பொருட்களை நம்ம எடுக்கும் போது எப்படி உடல்ல இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் தீருதோ, இதே மாதிரி வாழ்க்கையில செய்யக்கூடாத 3 விஷயம் சொல்லி இந்த நல்லாத்தனார் அப்படிங்கிறவர் இந்த திரி கடுகம் அப்படிங்கிற பாடல்ல வந்து வாழ்க்கையில நமக்கு என்னென்ன தேவை, என்னென்ன செய்யக்கூடாது, தேவை இல்லாதது அப்படின்ட்டு 3 விஷயமா வந்து பாடல்களை ஏற்றிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இதுக்கு வந்து திரி கடுகம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியமே என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் இருந்த மருத்துவ குணங்களா இருக்கட்டும், அதாவது மெடிசன் மூலியமாவும் வாழ்க்கை முறைக்கும் ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் வந்து திரிகடுகம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம படிச்சோம்னாலே நம்ம என்ன உணவுகள் எடுத்துக்கணும், நம்மளுடைய உடலை எப்படி பார்த்துக்கணும், அதே நேரத்தில் எப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழணும், வாழ்க்கையில எப்படி நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி பேசுறாங்க. அது என்ன சக்சஸ் பத்தி பேசுறாங்க அப்படின்னா, இது வாழ்க்கையில நம்ம என்னென்னலாம் செய்யணுமோ, நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் முக்கியமா இருக்கும். சோ அது மாதிரி வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு முக்கியமா இருக்கும், வாழ்க்கையில நம்மளுடைய பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறது முக்கியமா இருக்கும். சோ இந்த மாதிரி இன்னைக்கு வாழ்க்கையில வந்து என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து சாதிக்கணும், நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே மெடிசனோட சம்பந்தப்படுத்தி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பேசும்போது இவர் என்னென்ன சொல்ல வந்திருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இவர் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வந்து அறம் தவறாம இருக்கணும், அதாவது நம்ம வந்து நல்லது பண்ணணும், நம்ம வந்து யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது, இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இதையெல்லாம் தாண்டி பிராக்டிக்கல் மெடனா நிறைய விஷயங்கள் இவர் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளவு ஸ்மார்ட்டா நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம், டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம், பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் முக்கியம் அப்படின்ட்டு ரொம்ப அட்வான்ஸா பேசிட்டு இருக்கோம், நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே வாழ்க்கையில எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு இன்னைக்கு பேசக்கூடிய டாபிக்ஸ் அவர் அப்ப பேசி வச்சிருக்காரு. என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நம்மளுடைய லைஃப்ல என்னென்ன விஷயம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத பேசியிருக்காரு, கோவப்படக்கூடாது அப்படிங்கறத பேசியிருக்காரு, நம்ம வந்து டிப்ரெஷன் ஆகக்கூடாது அப்படிங்கறத பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்மள வந்து நம்பி இருக்கிறவங்க இல்ல நம்மளவங்களை வந்து நம்ம வந்து ஏமாத்தக்கூடாது அப்படிங்கறத சொல்றாரு. அது மட்டும் இல்லாம டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியங்கிறத அந்த காலகட்டத்திலே அவர் வந்து பேசி வச்சிருக்காரு. நம்ம வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணல அப்படின்னு நம்மளுடைய லைஃப்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத பேசுறாரு. அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில என்ன முக்கியம் அப்படின்னா பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அந்த பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி கூட பேசுறாரு. செல்வத்தை எப்படி சேர்க்கணும், அந்த செல்வத்தை எந்த அளவுல வச்சுக்கணும், யார் கூட நம்ம வந்து பழகணும் அப்படிங்கறது கூட சொல்றாரு. இதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அறிவுக்கு, அதாவது அறிவையும் தாண்டி சாமர்த்தியமா நடந்துக்கிறது எப்படிங்கறத பத்தி கூட இவர் வந்து பேசுறாரு. என்னென்ன விஷயங்கள் சொல்லணும்ங்கிறத தாண்டி, அதாவது நல்லது பேசணும், நல்லது செய்யணும் சொல்றதை தாண்டி எதை செய்யவே கூடாதுங்கிறத பத்தி தான் இவர் அதிகமா போக்கஸ் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இப்ப என்கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்னா என்கிட்ட நிறைய பணம் இருக்கு பாரு அப்படின்ட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இது மிகப்பெரிய ரகசியமா மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து மத்தவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு சொல்றாரு. கஷ்டப்படுத்துற மாதிரி அப்படின்னா மத்தவங்களுக்கு துரோகம் நினைக்கிறதோ, இல்ல ஒருத்தவங்க இருந்துகிட்டு அவங்க இல்லாத சமயத்துல வந்து இன்னொருத்தவங்க கிட்ட வந்து அவங்கள பத்தி தப்பா பேசுறதோ, சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மனுஷங்க எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ஒரு நியூஸ் ஆன் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு மோசமான செய்திகள் வருது நீங்களே ஒரு நிமிஷம் எஸ்டிமேட் பண்ணி பாருங்க. நல்ல விஷயங்கள் 2 தான் இருக்கும், கெட்ட விஷயங்கள் கணக்கு போட முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் இருந்துகிட்டு எல்லா விஷயங்களுக்கும் லைஃப்க்கு தேவையான எல்லா சொல்யூஷன்ஸையும் வெறும் 3 வரியில வந்து மீனிங்ஃபுல்லான பாடல்கள் மூலியமா கொடுத்திருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து இதெல்லாம் மறந்துகிட்டு இப்ப வந்து நம்ம எப்படி லைஃப் நல்லா வாழ்றது அப்படின்ட்டு மத்தவங்க பேசுறதை கேட்டுட்டு இருக்கிறோம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சு தெளிவா நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளாலே சக்சஸ்ஃபுல்லான லைஃபை லீவ் பண்ண முடியும் அப்படிங்கறது தான் இந்த நல்லாத்தனார் அப்படிங்கிற ஒரு திரிகடுகம் மூலியமா சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. சோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய லைஃப்ல நம்ம வந்து செய்ய, அதாவது நல்லது செஞ்சா மட்டும் போதாது, சில சமயம் ஸ்மார்ட்டாவும் இருந்துக்க தெரிஞ்சுக்கணும், எதை வந்து செய்யணும், எதை செய்யக்கூடாது, நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களை வந்து அடுத்தவங்க கிட்ட காட்டி அடுத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி நடந்துக்க கூடாது, பொறாம இருக்கக்கூடாது, ரொம்ப திமிரா நடந்துக்க கூடாது அப்படின்ட்டு இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சோ இப்படி நீங்க வந்து ஸ்மார்ட்டாவும், அது மட்டும் இல்லாம டைம் மேனேஜ் பண்ணி உங்களுடைய லைஃபை எப்படி நீங்க வாழணும்ங்கிறத பிளான் பண்ணி சரியான வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா, சரியான உணவுகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களாலேயே சக்சஸ்ஃபுல்லான லைஃபை லிவ் பண்ண முடியும், உங்களால லைஃப் நெக்ஸ்ட் லெவல்ல லிவ் பண்ண முடியும் அப்படிங்கறத 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழர் சொல்லி வச்சிருக்காரு அப்படிங்கிற மிகப்பெரிய ரகசியத்தை இந்த வீடியோல இருந்து தெரிஞ்சுக்கோங்க. சோ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, இந்த நூலை பத்தி நீங்க வந்து படிச்சிருக்கீங்களா, திரிகடுகம் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு ஏற்கனவே நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ல தெரிவிங்க. சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சது, இதுல இருந்து உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், தமிழ் வரலாறு தெரிஞ்சுக்கணும், நமக்கே தெரியாத நம்மளை பத்தின அறிவியல் உண்மைகளை ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும்னா குரு கிவ்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.